ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை பாபாவின் புண்ணிய திதி. பாபா மகா சமாதி அடைந்த தினமான விஜயதசமி நாள் வருகிறது. பாபாவுடைய அருட்பிரசாதமாக அவருடைய அருள் வாக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய வாக்குறுதிகளையும் ஆசிர்வாதங்களையும் இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு பாபா நம்ம எல்லோருக்காகவும் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நமக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கையானது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஏற்றாற் போல நம்ம அமைத்து கொள்ளணுன்ற ஆர்வம் நம்ம எல்லோருக்குமே உண்டு. அந்த நமக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழறதுக்கு பாபா நம்ம எல்லோருக்கும் ஆசிர்வாதம் பண்றதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. பாபா உன்னுடைய வாழ்க்கை இப்போது இருக்கிறத மெருகேற்றி தருகிறேன், அதை மேலும் அழகானதாகவும் சிறப்பானதாகவும் ஆக்குவதற்கு இந்த குருவின் துணை உனக்கு என்றைக்குமே உண்டு அப்படிங்கிற ஒரு ஆசிர்வாதத்தை, ஒரு அருள்வாக்கு அருள்மொழியை நமக்கு முன்வைக்கிறார். அதற்கு கூடவே ஒரு அறிவுரையும் சேர்த்து சொல்றார். என்னன்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம இஷ்டப்பிரகாரம் அமைத்து கொள்ள நியாயமான முறையில் இஷ்ட பிரகாரம் அமைத்து கொள்ள நமக்கு குரு நிச்சயமாக துணை இருப்பார் அப்படிங்கிறதுல நீ முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். என் வார்த்தைகளை நீ முழுமையாக நம்ப வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றார். ரெண்டாவது சொல்றார், உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உழைக்கும் பொழுது, உன் குடும்பத்தை நீ முன்னிறுத்தும் பொழுது நிச்சயமாக நீ குருவை மிக விரைவில் வந்தடைகிறார். பாபா அவர் வாழ்ந்த காலத்திலே தன் பக்தர்கள் நிறைய பேருக்கு அறிவுரை சொன்னது இது. குடும்பத்தை பாருங்கள், உங்க குடும்பத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னையும் நீங்க நேசிக்கிறீங்க. நீயும் நானும் வேறல்ல, உன் குடும்பம் என் குடும்பம் வேறல்ல. உன் குடும்பத்தில் நான் இருக்கும் பொழுது நீ உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு கடமையும் எனக்கே செய்கிறாய். நீ எனக்கு ஆற்றும் கடமையாக நான் முழு மனதாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பாபா இரண்டாவது வாக்குறுதி சொல்றார். அதுல அறிவுரையும் கலந்தே சொல்கிறார். மூணாவது பாபா சொல்றார், எந்த ஒரு காரணத்திற்காகவும் வைத்த காயப்படாத, பட்டினி போடவே போடாத. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். எதற்காக உன் வைத்த காய போடுற, பட்டினியா இருக்காத. எந்த ஒரு காரணத்துக்கு நீ வயிறார சாப்பிடணும். நீ சாப்பிடலன்னா உன் காதை அடைச்சிக்கும். அப்போ நீ சாப்பிடாம என்கிட்ட வந்து உன் குறையெல்லாம் சொன்னா என் காதும் செவிடாக இருக்கும். ஏன்னா நீ சாப்பிடாததுனால என் வயிறும் காலியாக தான் இருக்கு, நானும் பசித்து இருக்கிறேன். அப்போ என் காதை அடைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ சொல்றது எனக்கு எப்படி கேட்கும்? உன் குறையை நான் கேட்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நீ பசியார உணவருந்து சந்தோஷமா இரு, நீ சாப்பிட்டு திருப்தியா இரு. நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் பொழுது நானும் திருப்தியாக இருப்பேன். நான் வயிறார உண்டு மனதார உன்னை ஆசிர்வதிக்க என் காதுகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். யாருமே பட்டினியாக இருப்பதை ஆதரித்ததே கிடையாது. அப்பா இது நிறைய இடத்துல நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன். பாபா வந்து சச்சரிதத்திலேயே கூட குறிப்பிட்டிருக்கிறார். நம்மளால் இயன்ற அளவுக்கு உள்ளார்ந்த அன்போடு பாபாவுக்கு பூஜை செஞ்சால் போதும், பணிவோடு செய்தால் போதும். நம்மக்கிட்ட இருக்கிறத கொண்டு தான் செலவு பண்ணணும். தர்மம் கூட பாபா சொல்கிறார், தனக்கு மிஞ்சி தான் உனக்கு உள்ளதை கொண்டு நீ பண்ணிட்டு உனக்கானதை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தர்மம். அந்த தர்மத்தை பணிவன்போடு பண்ணணும் அப்படின்னு பாபா அறிவுரை சொல்கிறார். அதனால் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும். அப்போ நிறைய பேர் பிரம்மாண்டமாக செய்கிறாங்களே, அவங்கள கூட தானே பாபா நல்லா வச்சுருக்கார். பாபாவுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பிரம்மாண்டமான பூஜையை கூட அவங்களால செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அப்படிங்கிறத பாபாவே குறிப்பிடுகிறார். பாபா ஐந்தாவதாக ஒரு விஷயம் சொல்கிறார். அதில் பாபாவுடைய அன்பு அவ்வளவு அழகாக வெளிப்படுது. என் குழந்தைகள் எனக்காக யாரிடமும் யாசகம் கேட்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு பாபா ரொம்ப அழகா சொல்றார். எனக்காக யாரிடமும் யாசகம் கேட்பதை விரும்பவில்லைன்னா என்ன, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தா மாதிரி இதை நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தா மாதிரி பாபா சொல்ற இந்த அறிவுரையை அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தா மாதிரி நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும்.
இத்தனை வாக்குறுதிகளை சொன்ன பாபா, "உன் உடல் நலத்திலே நீ கவனமாக இருக்க வேண்டும், அக்கறையுடன் இருக்க வேண்டும்" அப்படின்னு சொல்றாரு. நீ நன்னா பார்த்துக்கிட்டா தான், உனக்குள்ளே இருக்கிற என்னை நீ நல்லா பார்த்துக்கிறதா அர்த்தம். அதனால உன் உடல்நிலையில் நீ கவனத்தை செலுத்து அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்க எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்துல இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நல்லா இருக்குமோ, நல்லா இல்லாம போயிடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. முழுமையான அந்த நம்பிக்கையோட இருக்கும் பொழுது, என்னிடத்துல முழுமையா நீ சரணாகதி அடைஞ்சிட்டான்னா, உனக்கு எதிர்காலத்த பத்திய பயமே இருக்காது. உன் கடமைய நீ செஞ்சுக்கிட்டே இரு. நிச்சயமா உனக்கானது நல்ல நேரத்துல நல்லபடியா வந்து உன்னிடத்துல சேரும். எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்துட்டு, "அப்பா இப்படி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. என் எதிர்காலத்த பத்தி இப்படி சொல்லிட்டாங்க." அப்படின்னு நெனச்சு குழம்ப வேண்டான்னு பாபா ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். உங்கள பத்தி ஒருத்தர் 1000 விஷயம் தவறாக பேசட்டும். உங்கள கஷ்டப்படுத்தட்டும். ஆனா நீங்க வந்து அத தாங்கிட்டு, எப்ப நீங்க தாண்டி வர்றீங்களோ, நிச்சயமா அங்க நான் ரொம்ப சந்தோஷமாகி, உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சு தருவேன். சாமானிய மக்களால முடியவே முடியாது. அப்பா இப்படி பேசுறாங்களே நம்மள, தாங்க முடியலையே! இவங்க நம்மள பண்ற சித்திரவதை. எப்படி பாபா என்ன இத தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றாரு? அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். சாதாரணமா எல்லாருக்குமே தோணும். பாபா சொல்ற ஒரே ஒரு விஷயம், "கொஞ்சம் தாங்கி தான் பாரேன். நீ தாங்காம பேச பேச உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா அத நீ தாங்கிக்கும் பொழுது, அந்த நல்ல விஷயம் உன்ன சீக்கிரமா தேடி வரும்." அவங்கள பத்தி குறை கூறி, அவங்க மேல வந்து கோபப்பட்டு, சபிக்கிறது அந்த மாரி எதுவும் செய்யாதீர்கள். அதற்கு பதிலா பாபா அவங்கள தண்டிக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. ஆனா ஆசீர்வதிக்கிறது. என்ன நீங்க ஆசீர்வதிக்கிறது உங்களோட வேலை. அதனால அவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுங்கள். என் கூடவே இருந்து பயணியுங்கள். எனக்கு நன்மைகளை செய்யுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, பாபா நீ இறங்கி வந்து நம் எல்லோரையும் காப்பார். அழகா கடைசியா ஒண்ணு சொல்றது, "உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன்" அப்படிங்கிறத பாபா அழகா சொல்றார். அத ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, பொதுவா சொல்லணும்னா, "நீ நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன்" அப்படின்னு ரொம்ப அன்பா ஒரு நம்ம கூட கலந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினரை போல ரொம்ப உரிமையா பாபா இந்த வாக்குறுதியையும், அறிவுரையும் ரொம்ப அழகா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த விஜயதசமி நாளன்று மொத்தத்துல இது எல்லாத்துலயும் பாபா ஒரு சாதாரண மனிதர்களுக்கு உண்டான அத்தனை அறிவுரைகளையும் அன்பாக வழங்கியிருக்கிறார். அவரே இந்த பூவுலகில் மனிதர்களோடு மனிதர்களாய் மனித உரு கொண்டு வாழ்ந்ததால, ஒரு மனிதனுக்கு உண்டான அத்தனை இன்னல்களும் புரிந்ததனால, அதை எப்படியெல்லாம் அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அழகழகான அறிவுரைகளை இந்த விஜயதசமி நாளன்றைக்கு நமக்கு கொடுத்ததோடு இல்லாமல், இறுதியாக வாக்குறுதிகள் என்ற பெயரில் அவர் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளைகளுக்கு என்றென்றைக்குமே என்னுடைய ஆசீர்வாதமும், அனுக்கிரகமும் உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க கேட்கிறத எல்லாமே பாபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நீங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்னா, முதல்ல பாபா சொன்ன அறிவுரைகளை நம்ம பின்பற்றி நம்ம பக்குவம் அடையணும். அனைவருக்கும் பாபாவுடைய அனுகிரகத்தால நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் இனிய விஜயதசமி நாள் நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஜெய் சாய்ராம்.